முத்தமிழ் அறிஞருடைய சொத்தான சாதனைகளை ரொம்ப அருமையா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அது இந்த அரங்கத்தினுடைய உழைப்பு, அதனுடைய வெற்றி எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் தம்பி சேகர் பாபு அவர்களை தான் சேரும். அவருடைய 14 வயதுல கலைஞர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பிறந்ததிலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய முதல் போராட்டமே இந்தி ஒழிப்பும் பெண்களுக்கான விடுதலை போராட்டம் தான். அவர் அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, கல்வியில் சம உரிமை, வேலை வாய்ப்பில் சம உரிமை, சமூக அந்தஸ்தில் சம உரிமை அப்படிங்கிற போராட்டத்தில் அந்த டிராயிங் வரைஞ்சதுலையும் கூட யாரையும் விட்டு வைக்கல. கூட சத்தியவாணி முத்து அம்மையாருடைய உருவப்படம் என்ன அவங்க ரொம்ப அது முன்னாடி நின்று போராடினாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த காட்சிப்படுத்தின விதத்துல இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்துல அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்ற VR பண்ணது அது நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அற்புதமா நம்ம கலைஞருடைய பிறந்த வீடு, அந்த இடத்துல அவர் படிச்ச பள்ளி எல்லாம் அங்க போய் பார்க்கல, நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிக்கிறது அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற டெக்னாலஜி. அப்படி கொண்டு கலைஞருடைய மறைவு வரை, அதன் பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியை தற்போதைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு அற்புதமா தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான சான்றுகளை வச்சிருக்காங்க. அதுக்கு மிக அழகான சான்று எதுன்னா 40க்கு 40 தான். ரொம்ப ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்காக உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த மாலை பொழுதில் காலம் உள்ளவரை கலைஞர் என்கின்ற இந்த அருமையான படக்கண்காட்சியை நாங்கள் எல்லோரும் பார்த்து ரசித்தோம். உண்மையில் இந்த மிக நவீன அறிவியலோடு ஆச்சரியத்தோடு நாங்கள் எதிர்பார்க்காத அளவில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஹோலோகிராம் என்னெல்லாம் எங்களை குழந்தையாக்குகின்றது போல அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த படக்காட்சி, இந்த மாதிரி காட்சிகள் குழந்தைகளுக்குத்தான் மிக மிக அவசியம். யார் இந்த தமிழகத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள் என்பதை வருங்கால குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தோடு மிக அழகாக எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகோடு இதை அமைத்திருக்கின்றார் தம்பி சேகர் பாபு. கலைஞர் அவர்கள், அவருடைய தலைவர்கள் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் கனவு கண்ட ஒரு சமூகம் இப்படி அமைய வேண்டும், இந்த சிறப்புகளோடு வாழ வேண்டும், இந்த இலக்கியத்தோடு இந்த அழகியலோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள், கனவு கண்டார்கள். அதை நடைமுறைப்படுத்தினார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரை போலவே அவருக்கு அடுத்து வந்த தலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர் விட்டு சென்ற பணியினை மிக சிறப்பாக பூர்த்தி செய்ய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரும் முயற்சியும் பெரும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த காட்சிக்கு இதுபோல எல்லா குழந்தைகளையும் அழைத்து வர வேண்டும். ஏனென்றால் நாம் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் காலத்தோடு கரைத்து விட்டோம். காலத்தில் கரையாத இந்த தலைவனை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.